ஃபைன் மறந்து போயிடும் இல்லையா? அது மாதிரி சொல்ல வரேன். கடவுள் மனிதனை 3 பிரிவாக படைச்சார். ஒன்று ஆவி, ஒன்று ஆத்மா, ஒன்று சரீரம். இந்த ஆத்மாவுக்கு தனிப்பட்ட முறையில் சிந்திக்கக்கூடிய திறன் கிடையாது. அது ஒன்று மாம்சத்தை சார்ந்து சிந்திக்கணும், இல்லையா ஆவிக்கேற்றபடி சிந்திக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சிந்திக்கணும், இல்லையா இது ரெண்டையும் கலந்துக்கலாம் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறதா இந்த ஆத்மா. இது ரெண்டும் இல்லை அப்படின்னா ஆத்மாவோட நிலைமை என்ன அப்படின்னால் நித்திரை அடைந்தான், மரணித்து விட்டான் அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா மாம்சம் மண்ணுக்கு போயிடும், ஆவி தன்னை தந்த தேவனிடத்தில் போகிறதுன்னு சொல்லுது. அப்படி போயிடுச்சு அப்படின்னா ஆத்மா மட்டும் தனியாக இருக்குதா? அது நித்திரை அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போது இந்த பூமியிலுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆத்மா நம்ம தான். நமக்கு இருபுறமும் ஒரு பக்கம் ஆவியானவர் இருக்கார், ஒரு பக்கம் மாம்சமானவர். இந்த ஆவி பரத்திலேருந்து தேவன் கொடுத்தது நமக்கு. மாம்சம் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டது. இந்த மாம்சம் மாம்சத்துக்கு தனிப்பட்ட குணங்கள் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. எப்போ அந்த நன்மை தீமை அறியத்தக்க கனி சாப்பிட்டாங்களோ அப்போ இருந்து இந்த மாம்சத்திற்கும் குணங்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சது. அந்த மாம்சத்துக்குரிய குணங்கள் என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க பூமிக்கு ஏற்றது தான். எப்படின்னா பொருளாசை, விபச்சாரம், களவு, கொலை செய்கிறது, பொறாமை கொள்வது, குற்றஞ்சாட்டுறது, இது பூராமே பூமிக்குரியதான். ஆவிக்குரியதுன்னா ஆவிக்குரிய இந்த கனிகள்னு சொல்லி நம்ம படிக்கிறோமே, அதுதான் மேலான எண்ணங்கள் போலவே திவ்ய சுபாவங்கள், அன்பு, இரக்கம், தயை, உதவி செய்கிறது, ஏழைகளுக்காக நம்ம கஷ்டப்படுறவங்களுக்காக செவிக்கிறது, துக்கத்தில் பார்க்கப்படுறது, இந்த மாதிரி மேலான காரியங்களை நாடுறது பூராமே ஆவிக்கேற்ற சிந்தனை தான். கீழான எண்ணங்கள் பூராமே இந்த பூமிக்குரியது. நம்ம போயிட்டுருக்கோம், நமக்கு முன்னாடி ஒருத்தவங்க போகிறாங்க, அவங்க பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுக்கிறாங்க, அவங்கள யாரையும் பாக்கெட்லேருந்து ஒரு 100 ரூபா தர கீழே விழுந்துருச்சு அப்படின்னா 2 போராட்டம் நமக்கு நடக்கும். அந்த நேரத்தில் நம்ம கையில் 10 பைசா இல்லைன்ற ஒரு நிலைமை இருக்கும். வீட்டில் நைட்டுக்கு சாப்பாடு என்ன செய்யணும் யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன். மனம் தான் அதை நம்ம கூப்பிட்ற தூரத்தில் அவங்க போய்ட்டுருக்காங்க. எப்போ அவங்க காசு கீழ்ந்துச்சு இந்தாங்க இது கொடுக்குறது, அது தேவனுக்குரிய ஆவிக்குரிய எண்ணம். இதை ஆத்மா அந்த பக்கம் சாயும், இந்த பக்கம் மாம்சம் என்ன சொல்லணும், நமக்கே ஒன்றும் இல்லாமல் இருக்குது, இது கடவுள் தான் பார்த்து கொடுக்குறாரு, அவனுக்கு என்ன, அவன் தான் நேராக போய் அவன் காரில் ஏறி போகிறான், அவன் கோடி இது ஒரு விஷயமே கிடையாது அவனுக்கு அப்படின்னு சொல்லி மாம்சம் இதுக்கு சமாதானப்படுது. அந்த காசு நீங்கள் எடுக்கலாம் தாராளமான. எப்படியே அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்லாம், அதனால நீங்கள் சாவதில்லைன்னு நீங்கள் சமாதானப்படுத்தியோ, எல்லா காரியத்துலையும் ஒரு சமாதானத்தை சாத்தான் கொடுத்து அந்த காரியத்தை நம்ம செய்ய வச்சிருவோம். இப்படி தான் தெய்வ மக்களாக இருக்கட்டும், மற்ற மதத்தினராக இருக்கட்டும், எல்லாருமே இந்த பூமியில் கொஞ்ச நேரம் அவங்க நல்லது செய்யக்கூடிய சூழ்நிலை வரும்போது ஆவின் பக்கம் சாஞ்சிக்கிட்டு பரிசுத்தமாக இருக்கிற மாதிரி அவங்களே நினச்சிக்கிட்டு அந்த காரியம் செய்வாங்க. மாம்சத்தின் பக்கம் அவங்களுடைய தேவைகள் வரும்பொழுது மாம்சத்தின் பக்கம் வந்துக்கிடுவாங்க. இப்படி தான் மனிதன் அங்கேயும் மாறி இங்கேயும் மாறி வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்கான். அவன் மனம் அதனால தான் தனியாக இயங்கவே முடியலை. இந்த வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது, எந்த ஒரு மனுஷனாலையும் இரு எஜமானங்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது, ஒருத்தனை பகைச்சு ஒருத்தனை சேவிப்பான்னு சொல்லியிருக்கு. அவங்க சொல்கிற 2 எஜமான் என்னென்னா, ஒன்று பூமி, இன்னொன்று பரலோகம். ஒன்று பரலோகத்துக்காக வாழணும், இல்லை பூமிக்காக வாழணும். இந்த மனுஷனுக்கு வாழ்க்கையில் போராட்டங்கிறது இதுதான் போராட்டம். இந்த பூமியில் இருக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம அந்த குணங்களை நம்ம எடுத்துட்டு தேவன் சொன்ன அந்த 10 கற்பனையில் இருக்க மேலான அந்த பரிசுத்த ஆவியானுடைய எண்ணங்களோட கிரியை செய்து நம்ம வாழ்ந்து நம்ம ஜெயத்தை முடிக்கணும். இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட இந்த பூமியில் ஒரு வாழ்க்கை. சரிங்களா? அவ்வளோதான்.